பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர் இந்த காலை வேளையிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த வேதத்தில் யாரை குறித்து விதமாக சொல்லப்படுகிறது என்றால், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அதாவது ரத்தப்போக்குள்ள ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அம்மா 12 வருடமாக அநேக வைத்தியர்களை கண்டார்கள். அங்க அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. அநேக வைத்தியர்களை கண்டு வருத்தப்பட்டு எந்த சுகமும் அடையாதபடிக்கு மிகவும் சஞ்சலத்தோடு இனிமே உயிர் வாழ முடியாதோ, இனிமே சுகத்தோடு நம்மளால இருக்க முடியாதோ என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவரை காண வேண்டும் என்று அவருக்கு பின்பதாக கடந்து செல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்படி போகும்போது இயேசு கிறிஸ்துவை சுற்றி அநேக ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது போய் ஆண்டவருடைய இந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடலாம், நம்ம போய் இயேசுக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியல, ஏன்னா இவ்வளோ ஜனம் இருக்கு, அதனால் நம்ம பின்னாடி அந்த எப்படியாகிலும் அவருடைய ட்ரெஸ்ஸையாவது நம்ம தொட்டு சுகம் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தோடு அவ போய் தொடுகிறார். தொட்ட மாத்திரத்திலே கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அந்த வல்லமை புறப்பட்ட உடனே இயேசு திரும்பி சொல்லுகிறார், அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து திரும்பி அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் வஸ்திரத்தை தொட்டது யார்? ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தை. அவ்வளோ கூட்டத்தாருக்கு மத்தியில் அந்த வஸ்திரத்தை அநேகர் தான் நெருங்கி நிற்கிறாங்க. அவங்க அநேகர் தான் எப்படியும் டச் பண்ண இருக்க முடியும். ஆனால் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்ட மாத்திரத்தில் இந்த ஸ்திரீயானவள் தன்னை பயந்துக்கிட்டு இயேசு முன்னாடி வந்து நிற்கிறார். நான் தான் தொட்டேன், தன்னோட விசுவாச காரியத்தை குறித்து அவள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென், அல்லேலூயா. இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த வேத வசனத்தின் மூலமா நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, அநேகருக்கு பலவிதமான வேதனைகள், அநேகருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இந்த நாள்கள் உண்டு. வியாதி நிமித்தமாக உண்டு, வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் அநேக காரியங்கள் நான் கேள்விப்படுவது உண்டு உங்களை குறித்து. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகளில் ஏதோ ஒரு விதவிதமான பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், பணத்து நிமித்தமாக, உறவு நிமித்தமாக பல வேதனைகளோடு கூட நம்ம கடந்து போகிறோம். அப்படியே தான் நம்ம கடந்து போகிறோமே தவிர அதிலிருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்றதுக்கு எந்த முயற்சி எடுக்கிறோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்டான உலகத்தில் இருக்கிறதுனால அதுலேருந்து வெளியில் வந்துடணும், அந்த காரியத்திலேருந்து நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த காரியத்திலேருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணுன்ற அந்த காரியத்தில் நம்ம அப்படியே விட்டுடுறோம், அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரமாட்டேன்றோம். ஸோ ஏன்னா இந்த உலகத்தினுடைய போக்கில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு அந்த அம்மா 12 வருடமாய் போராடிக்கிட்டு இருந்தாங்க. பல உபாயங்களை அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. பல இடங்களுக்குள்ள கடந்து போனாங்க. பல பேரை சந்தித்தாங்க. ஆனால் அவர்களுக்கு சுகம் அங்கு கிடைக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கிட்ட வரும்பொழுது இந்த விதமான பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, யார் இடத்துல போய் உட்காந்து மணிக்கணக்கா பேசினாலும், மனசு விட்டு மணிக்கணக்கா பேசினா இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும், இல்லை நாம் இங்கே போய் எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்துட்டா போயிடும்ன்று பல விதமான உபாதங்களை தேடுகிறோம், பல விதமான காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஸோ நாம தேவனாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதுமானது. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு பூரண சுகத்தை கொடுத்து நம்மை ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த மகளுடைய விசுவாசம் பாருங்க, இயேசுவை தொடணும், இயேசுவை தொடணும், இயேசுவை தொடணும், இந்த ஒரு எண்ணம் தான் இருந்தது. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல நம்ம தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த பிரச்சனை முடியணும், இந்த பிரச்சனை முடிவதற்கு இயேசு ஒருவர் தான் உதவி செய்ய முடியும். அவரை தொடுகிறேன், அவரை நோக்கி பார்க்கிறேன், அவரை நோக்கி சத்தமிடுகிறேன், அவரை நோக்கி அழுகிறேன், அவரோடு கூட நான் போராடுகிறேன் என்று ஒரு போராட்டமுள்ள ஜெபம், அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, குறைஞ்சு போயிடுச்சு. நிறைய பேருக்கு இல்லை. மறுபடியும் எடுங்க, உங்கள் ஜெபங்களை கையில் எடுங்க, தேவனை நோக்கி இந்த வேளையில் போங்க. அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்ய இறங்கும்போது, ஸோ இந்த நீதி உள்ள நியாயாதிபதி உங்களுக்காக உங்கள் மனவேதனையிலிருந்து கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய தேவையற்ற எண்ணங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை தொடர்ந்து பிடிக்கிற
பிள்ளைகளா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், சும்மா ஜெபிக்கிறவங்களையும் தெரியும், இல்ல உணர்வுபூர்வமா அழுகையோடு தேவனை பாரத்தோடு கடவுள்கிட்ட வர்றவங்களையும் தெரியும். பாருங்க, அந்த அவரை சுற்றி இயேசு கிறிஸ்து சுற்றி எல்லாரும் தான் போய்கிட்டு இருக்காங்க, கூட்டம் ஜனம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா வல்லமை யாருக்கு வந்ததுன்னா, அந்த உணர்வோடு கூட அழுகையோடு கூட பாடுகளோடு கூட வேதனைகளோடு தொட்ட மகளுக்கு தான் அந்த இடத்துல உண்டானது. அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில எந்த பிரச்சனைகளோடு நீங்கள் போராடினாலும் சரி, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டு கொள்ளும் பொழுது, நீங்க ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை தொடும்போது, அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வல்லமை உங்களுக்கு புறப்பட்டு வரும். உங்க ஒவ்வொருடைய வீடுகளிலே அது பிரவேசிக்கும். ஒவ்வொருடைய சரீர பிரகாரமா ஏற்படுகிற எல்லா உபாதைகளிலிருந்தும், மனதில் போராடுகிற போராட்டத்திலிருந்தும், சண்டை சச்சரவுகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி தொடும் பட்சத்துல என் தேவன் உங்கள் விசுவாசத்தை காண்கிறார், உங்கள் விசுவாசத்தை காண்கிறார். அந்த விசுவாசத்தை பார்த்து தான் சொல்லுகிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உங்க நம்பிக்கை, நான் விடுதலை ஆயிடுவேன், இதுல சீக்கிரமா நான் விடுதலை ஆயிடுவேன், இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆயிடுவேன், இந்த ரத்த போக்குலேருந்து நான் விடுதலை ஆயிடுவேன், இந்த விதமான ஜுரத்திலிருந்து நான் விடுதலை ஆயிடுவேன், இந்த தலைவலியிலிருந்து நான் விடுதலை ஆயிடுவேன், ஸோ இந்த பண பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை ஆயிடுவேன், நான் போய் சாட்சி சொல்லுவேன், என் கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையின் உணர்வோடு கூட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க. என் கர்த்தர் உங்களை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோட இருங்க, உங்க வேதனை நீங்கும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய வாயின் வார்த்தையை திறந்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்களுக்கு சுகம் உண்டாகும். இந்த பிரசங்கத்தின் மூலமா கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில பிரசங்கம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா, எந்த காரணத்தை கொண்டு மனவேதனையோடு இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த வேதனையிலிருந்து நீ நீக்குவீராக. ஆண்டவரே, அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே அப்பா நீர் எல்லா பிரச்சனையும் லெகுவாய் மாற்றுவீராக. அது வியாதியாகட்டும், பலவீனமாகட்டும், பயமாகட்டும், திகிலாகட்டும், எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளில் சமாதானம் இல்லையோ அந்த வீடுகளுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒருவரை ஒருவர் காணும்போது சமாதானம் உண்டாவதாக. ஏசப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடி வந்த அந்த மகளுக்கு 12 வருடமாய் போராடின அந்த போராட்டத்துக்கு ஒரு நாள் முடிவு கொடுத்துட்டீங்க ராஜா. அவங்க உங்களை தேடி வந்த போது இந்த நாள் அவர்களுக்கு விடுதலையான நாளா இருந்தது. அதே போல ராஜா ஏசப்பா அப்பா ஆண்டவரே, நீண்ட நாளாய் போராடி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த நாள் அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உன் வேதனை நீங்கி சுகமா இரு அப்படின்னு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சுகமா இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், அநேகர்களுக்கு சாட்சிகளாய் செயல்படட்டும். தொடர்ந்து உடைய தெய்வீக கரமும் கிருபையும் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.